வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கொஷின் அண்ட் ஆன்சர். நிறைய பேர் நிறைய கொஷின் கேட்டுருக்கிறீங்க. இதுவரையும் ஒரு 3 வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த கொஷினுக்கு கீழேயே நான் அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணின வீடியோவுடைய லிங்க் நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதாவது என்னுடைய கம்யூனிட்டி பாக்ஸில். ஸோ அதாவது பீரியாரிட்டி பேஸில் நான் வந்து கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு கொஷின் ரைஸ் பண்ணவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 350 கொஷின் இருக்குது. இதுவரையும் 100 கொஷினுக்கு மேலே வந்து ஆன்சர் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ டைரெக்டாக வந்து கொஷினுக்கு போயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு போயிடலாம். வரதராஜன் திருவண்ணாமலையிலிருந்து கேட்டிருக்கிறாரு, ஆப்ஷன் பையர் மார்க்கெட் எந்த திசை செல்கிறது என்று எப்படி பார்ப்பது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஆக்சுவலாக இதுக்கு தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் எந்த திசை போகுது அப்படின்ட்டு நாம் வந்து 75% ப்ரிடிக்ட் பண்ணலாம். லைக் இது வந்து எக்ஸ்பைரி டேல மட்டும்தான். மற்ற நாளில் அது வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் இந்த எக்ஸ்பைரி டே, அதாவது நிஃப்டி பொறுத்தவரையும் டியூஸ்டே அன்னைக்கும், சென்செக்ஸை பொறுத்தவரையும் தேர்ஸ்டே அன்னைக்கும் மார்க்கெட் எப்படி போகும், எந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆகும், எந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆகும் அப்படின்ட்டு நம்ம 75% வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி. அதாவது புட்டு சைடு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்குக்கு கீழே மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகாது அப்படின்ட்டு பிலீவ் பண்ணலாம். அதே கால் சைடு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக இருக்குது அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு மேலே மார்க்கெட் போகாது அப்படின்ட்டு ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஸோ கால் சைடு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக இருக்குது அப்படின்னா நியர்பை ஸ்ட்ரைக்குக்கு அந்த ஸ்பாட் ப்ரைஸ் வரும்போது புட் ஆப்ஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி புட்டு சைடு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்குக்கு நியர்பை வரும்போது கால் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து 75% வந்து 85% ஒர்க் அவுட் ஆகும் ஒன்லி ஃபார் எக்ஸ்பைரி டேஸ். அதர் டேஸ் வந்து இது வந்து மோஸ்ட்லி ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அப்போ வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே வந்து ரொம்பவும் குறைவாக தான் இருக்கும். ஸோ ரொம்பவும் குறைவான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சுட்டு மார்க்கெட் எந்த பக்கம் போகும் அப்படின்ட்டு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதுக்கு தான் என்னுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லியுமே மார்னிங் என்னுடைய டெலகிராம் சேனலில் என்னுடைய அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபியூச்சருடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போடுறேன். அதையும் நீங்கள் வச்சு பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்த கொஷின் வந்து கிருஷ்ணன் பொள்ளாச்சியிலேருந்து கேட்டுக்கிறாரு, வணக்கம், மார்க்கெட் சம்மந்தமான நியூஸ் மார்க்கெட் லைவ்ல இருக்கும்போது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதாவது லைவ்ல இருக்கும்போது சம் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து என்னுடைய டெலகிராமில் இல்லை அப்படின்னா என்னோட ட்விட்டரில் நான் போஸ்ட் பண்ணுவேன். மோஸ்ட்லி வந்து நான் டெலகிராமில் தான் ஆக்டிவாக இருப்பேன். ஸோ அதில் வந்து போஸ்ட் பண்ணுவேன். இல்லை நீங்களே வந்து நீங்கள் மார்க்கெட் நியூஸ் எல்லாம் லைவ்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு ட்விட்டரை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ட்விட்டரில் சம் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிவி சேனல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து அதில் டிவி சேனல்ஸில் லைக் அதில் வர்ற பிரேக்கிங் நியூஸ் மட்டும் நீங்கள் வந்து படிச்சுக்காங்க. அது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அதில் வந்து பேசுகிறாங்கல்ல, ஆங்கர்லாம் வந்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணாதீங்க. அந்த பிரேக்கிங் நியூஸை மட்டும் வாட்ச் பண்ணாவே போதும் டிவியில் வர்றது. இல்லை அப்படின்னா ட்விட்டர் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. அதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். என்னுடைய டெலகிராமையும் இப்போ ஃபாலோ பண்ணிக்காங்க. ஏதாவது நியூஸ் இருந்துச்சு அப்படின்னா நானும் போடுவேன். ஓகேங்களா? நானும் அவ்வளோ பெரிய அப்பாட்ட தெரியுங்களா? ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவர் பேர் என்னன்னு தெரியல, ஆனந்த் குமார் ஐடி தான் வந்து யூடியூப் ஐடி தான் வந்து ஆனந்த் குமார்னு இருக்குது, திண்டுக்கல்ல இருந்து. நமக்கு ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே இருந்து ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. பொள்ளாச்சி மெயினாக வந்து அதிகமாக நமக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இருக்கிறது வந்து திருச்சி, மதுரை, அப்புறம் கோயம்புத்தூர். இங்கே வந்து அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. இன்னும் நிறைய இடத்துலலாம் இருக்கிறாங்க. நான் எந்தாவது ஊருக்கு போனோம் அப்படின்னா அங்கே யாராவது ஒருத்தர் என்னை பார்த்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரீசெண்டாக நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கம்பராம்பாளையத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒருத்தர் என்னை மீட் பண்ணிட்டாரு. சார் நீங்கள் அர்ஜுன் சார் தானே? ஆமாங்க சார், நான் அவங்க ஃபாலோவர்ஸ். ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வந்துடுறாங்க. அது பார்த்து அவங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பரவாயில்ல, நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் மீட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன். அது வந்து உங்களுக்கு எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். அப்போ எல்லாமே நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, திண்டுக்கல்ல இருந்து ஆனந்த்குமார் கேட்டிருக்கிறாரு, மார்க்கெட் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு சொல்றீங்க, எப்போ நீங்க மார்க்கெட் ஸ்ட்ராங்கா இருந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதாவது மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது, வீக்கா இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு ஓவராலா வெளியே இருந்து பார்க்கணும். இன்ட்ராடேல பண்ணிட்டு மார்க்கெட் வீக்கா இருக்குது, ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸோ
மார்க்கெட் இப்போ வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்து வார் நடந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து வீக்கான மார்க்கெட். எப்போ ஸ்ட்ராங்காக இருந்ததா ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த லாஸ்ட் இயர் டேரிஃப் வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் ஏறிச்சு பார்த்தீங்களா? அப்போ வந்து 22,000லேருந்து மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சு. அதாவது எப்பவுமே வந்து 1 மந்த் ஹைக்கு மேலே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து புல்லிஷ் மார்க்கெட் இல்லைன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 1 மந்த் லோக்கு கீழே க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வீக்காக இருக்குது. ஓகேங்களா? ஆக்சுவலாக நான் வந்து எப்போ நான் வந்து பிஆர்இசிக்கு நான் சேஞ்ச் பண்ணேன்னா அப்படின்னா, என்னுடைய டெக்னிக்கல் எப்போ வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா 25,200ல பிரேக் டவுன் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் ஸ்டாப்பாக இறங்கிட்டு இருக்குது. இப்போ வந்து 22,500 வரையும் வந்துருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஓவராலாக தான் சொல்ல முடியும். மார்க்கெட் ஸ்ட்ராங்காக வீக்காகிறது ஓவராலாக தான் சொல்ல முடியும். ஸோ இதை வாட்ச் பண்ணிக்காங்க. 1 மந்த் ஹை அண்ட் 1 மந்த் லோ. அதுக்கு கீழே க்ளோஸ் ஆகுது, அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகுதான்னு வாட்ச் பண்ணிக்காங்க. ஓகே. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஜெய்கிருஷ்ணன் வெள்ளூர்லேருந்து கேட்டுக்கிறாரு. மார்க்கெட் எனி நியூஸுக்கு ரியாக்ட் ஆகுது. பட் அந்த நியூஸ் மார்க்கெட் டைமில் எப்படி தெரிஞ்சுக்கிறது? மார்க்கெட் நியூஸ் உடனே தெரியணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதான் நான் முன்னே சொன்னேன்ல, இந்த ப்ளூ சேனல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ப்ளூ சேனல்ஸ்னா உங்களுக்கு மைண்ட்லாம் எங்கேயோ போயிட போகுது. நான் சொல்கிறது வந்து சிஎன்பிசி, ஈடி நவ், என்டிடிவி ப்ராஃபிட் இந்த சேனல் சொல்கிறேன். இந்த சேனல்ஸோடைய பிரேக்கிங் நியூஸை மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து சோசியல் மீடியாவில் ட்விட்டரில் ஆக்டிவாக இருக்கு. சம் இம்பார்ட்டண்ட் நியூஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்படி பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் இமீடியட்டாக கிடைக்கும். அதனுடைய மூவ்மெண்ட்டு மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ரியலாக பார்க்கலாம். ஓகே. அதுக்கு அடுத்ததாக வந்து பரணிதரன் காஞ்சிபுரத்துலேருந்து கொஷின் ரைஸ் பண்ணிக்கிறாரு. மோர் லாஸ் பட் மோர் மணி ஏர்ன் 1 மந்த் அட் லாஸ்ட் 1 டே லாஸ் டோட்டல் லாஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதாவது நிறைய லாஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், 1 மாசமா சம்பாதிச்சது ஒரே நாளில் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒரே நாளில் போகிறதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை, நீங்க மட்டும்தான். ஓகேங்களா? 1 மாசமா எவ்வளவு சம்பாதிச்சிருப்பீங்க? சிறுக சிறுக சேர்த்திருப்பீங்க. ஒரே நாளில் நீங்க எவ்வளவு விட்டீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்திருக்க மாட்டீங்க. ஒரு நாளைக்கு 500 ரூபாயா சேர்த்திட்டு வந்திருப்பீங்க. ஓகே. அது ஒரே நாள்ல எல்லா பணமும் போயிடுச்சு அப்படின்னா, அன்னைக்கு ஒரு நாள்ல வந்து 500 ரூபா ப்ராஃபிட்டுக்கு உட்காடுறீங்க. ஓகே. லாஸ் வந்தாலும் 500 ரூபா லாஸ் வந்துருச்சா? ஓகே, இன்னைக்கு ஓவர் அப்படின்ட்டு அன்னைக்கு வந்து ட்ரேடிங் டெர்மினலை வந்து நீங்க ஷட் டவுன் பண்ணிட்டு நீங்க உங்க ஒர்க்கை பார்த்துருக்கணும். அப்படி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த லாஸ் வந்திருக்காது. ஸோ ஒரு நாளைக்கு நீங்க வந்து ஒரு 5000 ரூபா ப்ராஃபிட் எய்ம் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த 5000 ரூபா லாஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த டெர்மினலை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுங்க. எப்பவுமே வந்து லாஸை ரெக்கவர் பண்ணணும் அப்படின்ட்டு போனீங்க அப்படின்னா லாஸ் தான் ஆகும். நீங்க 1 லட்ச ரூபாயோ இல்லை 2 லட்ச ரூபாயோ லாஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அந்த 2 லட்ச ரூபாயை நான் வந்து பிடிக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இருக்கிற அமௌண்ட்டும் போகும். ஸோ நீங்க வந்து 2 லட்ச ரூபாய் லாஸ் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா 20 லட்ச ரூபா நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் பண்ணலாம். அதனால லாஸ் பண்ண அமௌண்ட் நான் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு யாரும் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் லிமிட் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. அந்த பர்சன்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர்டு அப்படின்ட்டு வந்துருச்சு அப்படின்னா நீங்க அன்னைக்கு வந்து எக்ஸிட் ஆயிடுங்க. வேற எந்த ஒரு ட்ரேடும் பண்ணாதீங்க. இல்லை இதை ரெக்கவர் பண்ணுவேன், இதை ரெக்கவர் பண்றதுக்கு இன்னொரு ட்ரேட் பண்றேன் அப்படின்ட்டு நான் தலைகளாவே தான் குதிப்பேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்க வந்து உங்க கையில தான் இருக்குது. அதுக்கு அடுத்ததான் வந்து ஸ்ரீ ஃப்ரம் ஸ்ரீவி அப்படின்னு போட்டுருக்காரு. ஸ்ரீவினா ஸ்ரீவில்லிபுத்தூரா? அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓகே. I am following you about 3 years. Your point of view and your videos are good for everyone. My question is, what is your point of view IT index அப்படின்னு கேட்டுக்கிறாரு. டிசிஎஸ், இன்ஃபி, விப்ரோ இதை பற்றி கேட்டுக்கிறாரு. இது லாங் டேர்முக்கு 6 இயர்ஸுக்கு ஹோல்டு பண்ணலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஆக்சுவலாக இதை பொறுத்தவரையும் ஐடி ஸ்டாக்கை பொறுத்தவரையும் இப்போ அதில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இப்போ வந்து ஆந்த்ராபிக். ஸோ இந்த ஆந்த்ராபிக் வந்ததுனால தான் இந்த ஐடி ஸ்டாக் எல்லாமே வந்து இவ்வளோ ஒரு ஃபால். அதாவது இன்னும் மெயினாக சொல்லணும் அப்படின்னா ஆந்த்ராபிக்கை அவங்கக்கிட்ட ஒரு ப்ராஜெக்டை கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்கிற டாப் லீடிங் கம்பெனி டிசிஎஸ்கிட்ட ஒரு ப்ராஜெக்டை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பேர்த்துட்டையுமே வந்து ஒரே ப்ராஜெக்ட்டு
ஆந்த்ராபிக்கும் கொடுக்குறாங்க, டிசிஎஸ்க்கும் கொடுக்குறாங்க. அப்போ அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டிசிஎஸ் 1 மந்த் எடுத்துக்குது. அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆந்த்ராபிக் 24 ஹவர்ஸ் எடுத்துக்குது. ஓகேங்களா? ரெண்டாவதாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு டிசிஎஸ் ஒரு 2 லட்ச ரூபா பணம் கேட்குறாங்க. அதே வந்து ஆந்த்ராபிக் வந்து 2000 ரூபா கேட்குறாங்க. ஸோ அப்போ அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து யார்கிட்ட கொடுப்பீங்க? 2 லட்ச ரூபா கேட்குறவங்ககிட்ட கொடுப்பீங்களா? இல்லை 1 மாதம் கழிச்சு அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறவங்ககிட்ட கொடுப்பீங்களா? இல்லை இன்னொருத்தர் உங்களுக்கு வந்து 2000 ரூபாயில 24 மணி நேரத்தில் அந்த ப்ராஜெக்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட நீங்கள் அந்த ப்ராஜெக்டை கொடுப்பீங்களா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். அதனால வந்து இந்த ஆந்த்ராபிக் இதெல்லாம் வரும்போது இந்த டிசிஎஸ் இந்த மாதிரி ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து அடி வாங்கும். ஐடி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அக்ரெசிவாக அதில் போயிட்டு வெயிட் பண்ண வேண்டாம். ஓகே, அதுக்கு அடுத்ததான் வந்து ரவிசங்கர் ஃப்ரம் சென்னை கொடுங்கையூர்லேருந்து கேட்டுக்கிறாரு, வாட் ஹேப்பண்ட் வாரி எனர்ஜி? வாரி எனர்ஜி ஒன்றும் அவ்வளோங்க நல்லா தாங்க இருக்குது. இது ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் எப்பயாவது ஒரு நாளைக்கு வரும். 2 மாதம் ஒரு தடவை 3 மாதம் ஒரு தடவை ஒரு நெகட்டிவ் நியூஸ் வரும். அப்போ வந்து ஒரு 7-8% அடிப்பான். அன்னைக்கு வந்து வாங்கிக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குது என்னைக்கு அப்படின்னா 25th மார்ச் அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வந்து 3200 rupees ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நிஃப்டி 25,500 இருக்கும்போதும் 3200. இப்போ வந்து 23,000 வந்துருச்சு. இப்போ வந்து 3200. ஸோ இப்போ அகைன் நிஃப்டி வந்து 25,000 வரும்போது இது வந்து 4000 ரூபா 4500 ரூபாயில இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு மேலே இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் வாரி எனர்ஜி வந்து அவங்க வந்து ஆர்டர் வந்து ஏகப்பட்ட ஆர்டர் கையில் வச்சிருக்கிறாங்க. ஒரு சோலார் எனர்ஜியில் வந்து டாப் லீடிங் கம்பெனி. இது வந்து நான் வந்து மெனி டைம்ஸ் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, அதுக்கடுத்து வந்து கருணாகரன், சேலம் மாவட்டம் மேச்சேரி, நம்ம ஊர் பக்கத்து ஊர். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் நிறுவனம் அருகில் இருக்கிறாராம். ஓகே, ஓவர் ட்ரேடிங் செய்வதை குறைக்க முடியவில்லை, அதை சரி செய்து எப்படி அதிலிருந்து வெளியே வந்தால் நல்ல வர்த்தகம் ஆக முடியும் அப்படின்னு கேட்டார். நான் முன்ன சொன்னதுதான், எப்பவுமே இந்த ஆப்ஷன் பையரை பொறுத்தவரையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஆப்ஷன் வாங்குறாங்க அப்படின்னா 120 ரூபா வந்துச்சுன்னா போதும். ஐயோ, அவங்கள மாதிரி ஒரு சந்தோஷத்தை அந்த மூஞ்சில பார்க்க முடியாது. 120 ரூபாய்க்கு வித்துட்டு வந்துடுவாங்க, ப்ராஃபிட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் 200, 300, 400 போகும். அது கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் 20 ரூபா ப்ராஃபிட் வந்தால் அது வந்து வித்துட்டு போதுட்டு அப்பா சாமி அப்படின்ட்டு வந்துடுவாங்க. ஆனால் அந்த 100 ரூபாய்க்கு வாங்கின ஆப்ஷனு 20 ரூபாய்க்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து ஏறுமா ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்ட்டு தான் பார்ப்பாங்க. கடைசியாக வந்து 0வில் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் 20 ரூபாய்க்கு நீங்கள் டார்கெட் வைக்கிறீங்க அப்படின்னா 10 ரூபா ஸ்டாப் லாஸ் வைக்கணும். 1:2 ரேஷியோ. 100 ரூபா டார்கெட் வைக்கிறீங்க அப்படின்னா 50 ரூபா ஸ்டாப் லாஸ் வைங்க. 200 ரூபா டார்கெட் வைக்கிறீங்களா, அப்போ 100 ரூபா ஸ்டாப் லாஸ் வைங்க. ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு 2% மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் வைங்க உங்களுடைய கேபிட்டலுக்கு. அதாவது 1 லட்ச ரூபா வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 2000 ரூபா நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வைங்க. 2000 ரூபாய்க்கு வந்து நான் 10 லாட் வாங்கிட்டு 2000 ரூபாய்க்குமா, அது வந்து அடுத்த செகண்டுக்கு ட்ரிகர் ஆகிடும். 1 லாட் வாங்குனீங்க அப்படின்னா, சென்செக்ஸ் 1 லாட் வாங்குறீங்க அப்படின்னா 2000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கலாம்னு ஒரு பாயிண்ட் வரும். ஸோ உங்களுடைய கேபிட்டலுக்கு நாட் மோர் தென் 2%. ஸோ 2% ஸ்டாப் லாஸ் வைங்க. அந்த ஸ்டாப் லாஸ் வந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 2%க்கு மேலே வந்து ப்ராஃபிட் வந்து எய்ம் பண்ணுங்க. இப்படி பண்ணுங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆகுங்க. ஓகே, புதுச்சேரியிலிருந்து ஹரிதாஸ் கேட்டிருக்கிறாரு, ஹவு டு ட்ரேட் யுவர் நிஃப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், எப்பவுமே வந்து 3 சப்போர்ட் 3 ரெசிஸ்டன்ஸ் கொடுப்பேன். செகண்ட் சப்போர்ட் நியர்பை வரும்போது நிஃப்டி பொறுத்தவரையும் அந்த லெவலில் வந்து பை பண்ணலாம். அதாவது எக்ஸாக்டாக அதே லெவல்னு சொல்ல முடியாது, 10 to 15 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் அதை ஸ்டாப்பாக வச்சுட்டு வாங்கலாம். ஒருவேளை 2வது சப்போர்ட் பிரேக் பண்ணிட்டு கீழே போகுதுன்னா 3வது சப்போர்ட் வரும். ஒருவேளை 3வது சப்போர்ட்டும் பிரேக் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் அன்னைக்கு வந்து ஃப்ரீ ஃபாலாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸுங்கும் போது நீங்கள் வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் அங்கேயும் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் மேலே சஸ்டெயின் ஆயிட்டுருச்சு அப்படின்னா அன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து பட்டாசு கிளம்பிட்டு போகும். இது வந்து ஒரு சிம்பிள். இது வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் கொஷின் அண்ட் ஆன்சரில் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன். ஓகே, ஹிப்சர் ஃப்ரம் மதர்பாக்கம் அங்கேருந்து கேட்டுக்கிறாரு, கமாடிட்டியில் குரூட் ஆயில் மூவ்மெண்ட்ஸும் ஷேர் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. வாய்ப்பு இல்லை ராஜா, எனக்கு கமாடிட்டி பக்கம் நான் தலை வச்சுக்கொண்டு நான் படுத்தது கிடையாது. அதனால் கமாடிட்டியில் அப்டேட் பண்ண மாட்டேன். லைவ் மார்க்கெட்டில் எஃப்ஐஸ் பை பண்ணுறதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டுக்கிறாரு. சத்தியமாக கண்டுபிடிக்க முடியாது. அன்னைக்கு அந்த ஸ்டாக் எல்லாம் ஏறினதுக்கு அப்புறம் தான் அன்றைக்கி நைட்டு தான் ஈவெண்ட் ஏதாவது நியூஸ் கொடுப்பாங்க, என்எஸ்சிலேருந்து இவங்க வந்து இவ்வளோ ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ
பிஃபோராக வந்து எஃப்ஐஸ் பை பண்ணுறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. மேபி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், ரீட்டைல் ட்ரேடர்ஸ்னால கண்டுபிடிக்க முடியாது. சம் பிக் ஹெச்என்ஐ பண்ணலாம். ஓகேங்களா? அதுவும் இல்லாத இந்த ப்ரோக்கிங் ஆஃபீஸ்லாம் அவங்ககிட்டலாம் வந்து யாராவது அக்கௌண்ட் வச்சுருந்து க்ரோர் கணக்கில் பை பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த புரோக்கர் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு டாப் மேனேஜ்மெண்ட்டு இந்த ஸ்டாக்ல வந்து இவங்க பை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அவங்க வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு ரிப்போர்ட் கொடுத்தாகணும். ஸோ ஒரு பர்டிகுலர் ட்ரேடு ஹெவி வால்யூம், ஹெவி குவான்டிட்டி நடக்குது அப்படின்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு இமீடியட்டாக அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணும். இது வந்து செபி ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து வந்து ஆஸ்டின் கன்னியாகுமரியிலேருந்து கேட்டுக்கிறாரு. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் 20 இயர்ஸுக்கு சரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்மால் கேப் ஆர் மிட் கேப் ரெண்டுல எது அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஸ்மால் கேப்னா மினிமம் 18% பாசிபிளானது. கண்டிப்பாக பாசிபிள். 20 இயர்ஸ் தான் நம்மளுடைய பீரியடு. அப்படிங்கும்போது ஸ்மால் கேப் இப்போ இருக்கிற ஸ்மால் கேப் 20 இயர்ஸ் கழிச்சு லார்ஜ் கேப்பாக இருக்கலாம். அதனால் வந்து நல்ல ஸ்டாக்காக பார்த்து வாட்ச் பண்ணி பை பண்ணுங்கள். அதாவது லாஸ்ட் வீக் நான் சாட்டர்டே அன்னைக்கு போட்டிருந்தேன். எப்படி வந்து அதாவது வேல்யூ இன்வெஸ்டிங், மதிப்பு முதலீடு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அந்த கண்டிஷன் ஒரு 10 கண்டிஷன் சொல்லியிருப்பேன். அந்த 10 கண்டிஷன் அப்ளிகபிள் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டாக் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து மோகன் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்து இருக்குது. நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா யூஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறீங்க. எனக்கு ஒரு டவுட்டு, இந்த பிக் பிளேயர்ஸ் எல்லாம் ஈஸியாக ரீட்டைல் ட்ரேடரை எந்த மாதிரி திங்க் பண்ணுவாங்கன்னு கண்டுபிடிக்க முடியுமா, கண்டுபிடிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதாவது பிக் பிளேயர்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து ஆப்ஷன் பையராக இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஆப்ஷன் செல்லராக தான் இருப்பாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரையும் மார்க்கெட் வந்து ஆப்ஷன் பையரை கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்காது. மார்க்கெட் வந்து யாரை கேர் பண்ணிக்கும் அப்படின்னா ஆப்ஷன் செல்லர் தான் கேர் பண்ணும். ஓகேங்களா? ஏன்னா அவங்க தான் வந்து மார்ஜின் அதிகமாக கொடுத்து அந்த பொசிஷன் எடுக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஆப்ஷன் மார்க்கெட்டு ஆப்ஷன் பையரை கேர் பண்ணாது, ஆப்ஷன் செல்லர் தான் வந்து கேர் பண்ணும். அப்படிங்கும்போது ஆப்ஷன் செல்லர் தான் வந்து மார்க்கெட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க, எப்படி போகணும் எப்படி வரணும்னு. ஸோ இந்த பிக் பிளேயர்ஸ் எல்லாம் யார் அப்படின்னா ஆப்ஷன் செல்லராக தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.